ஒரு கேள்வி அடிக்கடி நமக்கு வர ஒரு கேள்விதான், இறந்தவர்களுக்கு குர்ஆன் ஓதலாமா? இறந்தவர்களுக்கு நம்ம குர்ஆன் ஓதலாமா என்ற கேள்வி. இப்ப குர்ஆனை பொறுத்தவரையில அல்லாஹ் தஆலா குர்ஆனை சொல்லின பொழுது நமக்கு நிறைய இடங்கள்ல ஷஹர் ரமதான் அல்லது யுன்ஸில ஃபீஹில் குர்ஆன் ஹுதல் லின்னாஸ் வ பையினாத்தி மினல் ஹுதா வல் ஃபுர்கான் என்று தான் வருது. அப்ப ரமதான் மாதத்துல நம்ம குர்ஆனை இறக்கினோம், அல்லாஹ் தஆலா சொல்றான் நம்ம குர்ஆனை இறக்கினோம் அல்லது யுன்ஸில ஃபீஹில் குர்ஆன் ஹுதல் லின்னாஸ், மக்களுக்கு நேர்வழி காட்டுவதற்கு நம்ம எல்லாம் தெரிஞ்ச ஒரு வசனம். அப்ப குர்ஆனை பொறுத்தவரையில அதை இறந்தவர்களுக்கு ஓதலாமான்னு சொன்னா, இறந்தவர்களுக்கு ஓதுவதன் மூலமாக நன்மை போகுமாண்டால் நிச்சயமாக போகாது. இறந்தவர்களுக்காக குர்ஆன் ஓதப்படுறதுக்காக இறக்கப்படவில்லை. இறந்தவர்களுக்காக நீங்க ஓதுங்க நன்மை கிடைக்கும் என்பதற்காக வேண்டி குர்ஆன் இறக்கப்படவில்லை. இப்ப இன்னும் ஒரு ஹதீஸை சொல்லுவாங்க என்றால், இக்ராஉ அலா மௌதாக்கும் யாசீன், மௌத்தானவர்களுக்கு நீங்க யாசீனை ஓதுங்கன்னு சொல்லி ஒரு ஹதீஸ் சொல்லுவாங்க. அந்த ஹதீஸ் பலவீனமான ஹதீஸ். அந்த ஹதீஸ் வந்து பலவீனமான ஹதீஸ். அது சம்பந்தமாக அந்த ஹதீஸினுடைய தரம் சம்பந்தமா விரிவாக நம்ம வேற வேற இதுல பேசியிருக்கோம். சுருக்கமா சொல்லதா இருந்தா அது ஹதீஸ் லைஃபானது. அடுத்தது யாசீன் அடிச்சு கொடுப்பாங்க. இப்ப தமிழ்நாட்டுல இலங்கையில எல்லாம் பெரும்பாலும் இந்த யாசீன் அடிச்சு அவங்களோட பேரை போட்டு கொடுப்பாங்க, ஓதுங்கன்னு சொல்லி. இப்ப என்ன என்றால் யாசீன் குர்ஆனுடைய இன்னலி குல்லி ஷைஇன் கல்பன் கல்புல் குர்ஆன் யாசீன், ஒவ்வொன்றுக்கும் இதயம் இருக்கிறது. குர்ஆனுடைய இதயம் யாசீன் வரக்கூடிய செய்தி ஆதாரமற்ற செய்தி, மிக பலவீனமான ஹதீஸ். குறிப்பா சொல்லதா இருந்தால் யாசீன் சூரா சம்பந்தமா வரக்கூடிய ஒரு ஹதீஸுமே சஹீஹான ஹதீஸ் கிடையாது. எந்த ஒரு ஹதீஸுமே யாசீனுடைய சிறப்பு சம்பந்தமா வரக்கூடிய ஹதீஸ் சஹீஹான ஹதீஸ் கிடையாது. நிறைய ஹதீஸ்கள் இட்டுக்கட்டப்பட்ட செய்திகள், மிக மிக பலவீனமான செய்திகள் தான் வருது.